Good morning student. Welcome to Sheba Group of School online class. Now this class we are discuss about the science revision. So already finished the lesson physics, chemistry and biology. Physics fluid lesson, second one is atomic structure chemistry and then biology nutrition in the plant. It's clear? Okay. Now we are going to the pattern. Choose the first one is here. Choose the correct answer, filling the blanks, short answer, detail and then abbreviation form of the abbreviation following the food standard for the abbreviation. These topics are revised today. Okay, it's clear. Now we are discuss about the first short answer. Short answer, name the major minerals required by human body. Name the major minerals required by the human body. What are the minerals? So what are they? Calcium, phosphorus, potassium, sodium and magnesium. அதாவது எல்லாமே மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எசென்ஷியல் தட் இஸ் மேஜராக இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் தான் வந்து இந்த கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் அண்ட் மெக்னீஷியம் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மென் பை த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? already I am told the atmospheric pressure explanation. First, the pressure exerted by the weight of the atmosphere is called. அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு அட்மாஸ்பியருக்கு. இதில் இருக்கக்கூடிய வந்து காற்றோட அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றோம். ஓகே, வாட் இஸ் மென் பை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த weight of the atmospheric is called to the atmospheric pressure. It's clear. Next one is here, state Pascal law. First is here, Pascal law means first pressure. The external pressure applied on the incompressible of the liquid is transmitted. அதாவது ஒரு லிக்விடுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கும்போது அது என்ன, அது மாற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் என்ன பண்ணுறோம், தட் இஸ் கால்டு யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விடு. அதாவது ஒரே மாதிரியாக வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் என்ன சொல்கிறோம், நம்ம விதிக்கு தான் வந்து இந்த பாஸ்கல் லா அப்படி சொல்கிறோம், பாஸ்கல் விதி அப்படி சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின், த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைட் ஆன் எ incompressible liquid is transmitted to the uniformly throughout the liquid. ஒரே மாதிரியான அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த லிக்விட் வந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாஸ்கல் லா அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு, ரைட் த electronic configuration of the K and C. Already I told last class, K shells and L shells. K means a potassium and chlorine. இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எலக்ட்ரான் வந்து K செல், L செல், M அண்ட் N இதெல்லாம் வந்து ஆர்பிட்டு, அதாவது எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வரக்கூடிய ஒரு ஆர்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது பொட்டாசியம் அப்படிங்கும்போது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன இருக்கும், கேயில் வந்து இருக்கக்கூடியது வந்து 2 எலக்ட்ரான்ஸ், 2 L8 M8 N1. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஷெல்ஸ் அண்டு தென் ஆர்பிட். மென்ஷன் த ஆர்பிட் அண்டு செல்ஸு. அந்த நியூக்ளியஸை சுற்றி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டு ஆர் செல்ஸு இதுக்கு தான் இதனுடைய அதுக்குள்ளே வந்து என்னென்ன எந்தெந்த எண்ணிக்கையில் வந்து இருக்குது அப்படி தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் வந்து கான்ஃபிகரேஷன். அடுத்தது குளோரினில் பார்க்கும்போது கே ஷெல்ஸ் வந்து 2 இருக்குது, எல் ஷெல்ஸ் வந்து 8 இருக்குது, எம் வந்து 7 இருக்குது. ஸோ என் வந்து என்ன இருக்குது, உனக்கு என் செல்ஸ் வந்து அதில் வந்து கிடையாது, ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு, name an element which has the same number of the electron in its first and second cell. ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்லு செகண்ட் செல் சொல்லும் இல்லையா, இந்த 2 செல்லு நம்ம சொல்லுவோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நியூக்ளியஸுக்கு வந்து நியராக இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் எதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த பெரிலியம் அதோடைய அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது 4. பெரிலியம் எல்லாத்துக்கும் இருக்குது. பெரிலியத்தோடைய நம்பர் வந்து பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் வந்து அவருடைய அணு எண் என்னது, 4 இருக்குது. அப்போது அந்த கே ஷெல்லில் வந்து எப்படி டிவைடாக இருக்குது, கே ஷெல் 2 எல் ஷெல் 2. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேம் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸு இந்த ஃபஸ்ட் அண்டு செகண்டு. இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குது, 2 செல்லுக்குமே ஈக்குவலாக வந்து சேமாக இருக்குது எலக்ட்ரான்றம். ஸோ நெக்ஸ்ட் 6th question, name two naturally occurring the toxic substances in food.
அதாவது இயற்கையிலே வந்து ஃபுட்டோட தன்மை வந்து நச்சுத்தன்மை வந்தால் கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஃபுட்டு என்னும்போது நம்ம வந்து பெரிஷிக் ஆசிட் இந்த சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள், ஓகேவா, இதுலேயும் அதுக்கப்புறம் மெரைன் டாக்ஸின் ஃபிஷ்ஷஸ்ஸு அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்குது இல்லையா, ரொம்ப வந்து நச்சுத்தன்மையான இயற்கையில் கூடிய பொருள்களும் வந்து விஷத்தன்மை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் ஃபார் த ஃபாலோயிங். What is the abbreviation? So ISI equal to Indian Standard Institutions of the ISI. Next one is here FBO சொல்கிறேன் இல்லையா, Fruit Process Order. FBO means here Fruit Process Order. Next one is here அக்மார்க். உனக்கு தெரியும் இந்த அப்ரிவேஷனுடைய மெத்தட் இது என்னக்கா ஸ்டாண்டர்டாக, அதாவது அக்மார்க்கு அதனுடைய ISI முத்திரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தரமான பொருள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். ஸோ அக்மார்க் அப்படிங்கும்போது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஸோ தட் இஸ் கால்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அக்மார்க்கு. FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து FSI அப்படி சொல்லும்போது ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் என்னது அப்ரிவேஷனாக எழுதணும். ISIனா என்னது, FBOனா என்ன, அக்மார்க்கு, FCI, SSI. அதாவது இது எல்லாமே உனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு பொருள்களையும் நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி ஐ டோல்ட் த லாஸ்ட் கிளாஸ் திஸ் அப்ரிவேஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன்டு. ISIனாக்கா இப்போ வந்து அக்மார்க் நெய் அப்படிங்கும்போது ISI போட்டிருக்குது, அக்மார்க் நெய். இது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரிக் ஒயர் ஆகட்டும், ஸ்விட்ச் பாக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ISI முத்திரை இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், தரமாக இருக்குதா, கவர்மெண்ட் வந்து தரமாக செலெக்ஷன் பண்ண வந்து அந்த ஒரு சிம்பிள்ஸ் தான் வந்து இதெல்லாம். நெக்ஸ்ட்டு differentiated. What is the differentiated? The macronutrients and micronutrients. Already I told the nutrient required for the growth and development of the body in the qualities, good quality are called the macronutrients. அதாவது நல்ல வந்து ஒரு தரமான, அதாவது கால்சியம் ஆகட்டும், பொட்டாசியம், சோடியம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வந்து எது என்ன பண்ணுறோம், நல்லா வந்து க்ரோத்தடாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்டோனாக்கா நமக்கு நல்ல ஒரு வெல் க்ரோத்து தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு எசென்ஷியல். இந்த கால்சியம் ஆகட்டும், பொட்டாசியம் ஆகட்டும், பாஸ்பேட் ஆகட்டும், அதாவது பாடியோட டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏஜ். ஒவ்வொரு ஏஜ்லேயும் பார்க்கும்போது நம்ம பாடியில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபார் த திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு மைக்ரோ சொல்கிறோம். வாட் இஸ் த மைக்ரோ நியூட்ரியன்ஸு? மைக்ரோ மீன்ஸ் அயன். அதாவது மேக்ரோ அப்படிங்கும்போது அதிகமாக வந்து உடம்புல தேவைப்படக்கூடிய ஒரு நியூட்ரியன்ஸ் தான் வந்து இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். இது டெவலப்மெண்ட் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிச்சுட்டே வருது இல்லையா. ஸோ அதுக்கு எசென்ஷியலாக இருக்கக்கூடியது தான் இந்த கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். அயன் அண்ட் அயோடின். அயன் ஆல்ரெடி வந்து அயன் வந்து இருக்கணும் தான். அயோடின் வந்து கண்டிப்பாக, ஏன்னாக்கா அயோடின் வந்து டிசீஸ்லாம், அயோடின் வந்து குறைஞ்சாக்கா காய்த்தர் நோயெலாம் வந்து ஏற்படுது. நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது இந்த நெக் சைட்லாம் வந்து ஸ்வெல்லிங் ஆகிடும், நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனைலாம் வரும். ஆல்ரெடி வந்து நான் லெசனில் வந்து உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நியூட்ரியன் ரெக்வைர்ட் ஃபார் த க்ரோத் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பாடி இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த கால்டு. இது வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்க்கும்போது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டி தேவைப்படுது. மேக்ரோவில் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், லார்ஜ். எது கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படுது. இதில் மைக்ரோவில் பார்க்கும்போது ஹியூஜ், அதாவது கொஞ்சமாக இருந்தால் போதும். அயனாகட்டும், அயோடின் ஆகட்டும், இது ரெண்டும் வந்து ஓரளவு லெஸ் தென் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ தட் இஸ் கால் த மேக்ரோ அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து குவாஷிகர் அண்டு மேராசம்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்டு த சில்ட்ரன்ஸ் whose diet from the mainly consisted of the carbohydrate but lack in protein. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ரோட்டீனுடைய டெஃபிஷியன்சி இருந்தாலே குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய் தான் சொன்னேன். இந்த குவாஷிகர் ஒன்று, மேராசம்ஸு, இந்த ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இது அஃபெக்ட் த சில்ட்ரன் பிட்வீன் த 1 to 5 ஏஜ். அதாவது எந்த வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, 1 to 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கும்.
அப்படின்ற புரோட்டீன் டெஃபிஷியன்சி அதால் ஏற்படக்கூடியதான் இது. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் ஆர் அஃபெக்டட் மேனரிசம்ஸ் பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் ஆர் அஃபெக்டட் த டயட் இஸ் புவர் இன் கார்போஹைட்ரேட். அதான் எதில் கம்மியாக இருக்குது? கார்போஹைட்ரேட் வந்து வெரி புவர். ஆனால் நம்ம இதை வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்தால் ஏற்படக்கூடிய டிசீஸ் சொன்னோம். இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து மிக குறைவாக இருந்தாக்கா ஏற்படுறது தான் வந்து இந்த மேனரிசம்ஸ் அப்படி சொல்லக்கூடிய நோய். இது வந்து ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இதோட டெஃபிஷியன்சியால் வந்து ஏற்படுத்தும். த யூஸ்வலி அஃபெக்டட் த ப்ளோ ஆஃப் த ஒன் ஆஃப் த இயர். அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு வயது குழந்தை இந்த குவாஷிக்கார் வந்து என்னது 1 to 5. இந்த மேனரிசம்ஸ் வந்து ஒரு வயது குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நோய் சொன்னோம். லிசன் சில்ட்ரன். ஓகே, now this class we are discussing short answer and abbreviation. Next one is here differentiated. Now we are going to the filling the blanks and choose the correct answer. Okay, so first one is here, the choose the correct answer is the size of an air and then bubble will the rising of the water. Increasing, water decreasing or increasing, which one is the correct? Increasing is a correct answer. So the clouds float in the atmospheric pressure in their low. So what will the answer? Density. The clouds float in the atmospheric பிகாஸ் ஆஃப் த ஏர். இப்போ மேகக்கூட்டங்கள்லாம் போகுது இல்லையா, எப்படி அது போகுது வேகத்தில்? அது எதன் காரணமாக போகுது? அதாவது டென்சிட்டி காரணமாகவா, வெலாசிட்டி காரணமாகவா, ப்ரெஷர் காரணமாக போதா? ப்ரெஷர் ஒன்லி ப்ரெஷிங், அதாவது இந்த ப்ரெஷர் கொடுக்க தான் ஆகுது இந்த க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே போகுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்குறோம். த வெயிட் ஆஃப் த பாடி இம்மர்ஸ் த லிக்விட் அப்பியரன்ஸ் டு த ஆன்சர் இஸ் ஏ வாட் த லெஸ் தென் ஆக்சுவல் ஆஃப் த வெயிட்டு. இப்போ வந்து ஒரு வெயிட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு உடம்புல வந்து வெயிட்டு தூக்குறோம், நம்ம பாடி வச்சு ஒரு வெயிட்டு தூக்குறோம்னாக்கா ஸோ அப்பியரன்ஸ் அழுத்தும் போது என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பெலூன் இருக்கு இல்லையா, அந்த பெலூன் ஃபுல்லாக வந்து வாட்டரை ஃபில் பண்ணிடும். வாட்டரை ஃபில் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் லாஸ்ட் வந்து ஃப்ளூயிட் கிளாஸ் நடத்தியிருக்கேன். வாட்டரை வந்து இந்த பெலூன் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது இம்மர்ஸ்டு, தட் இஸ் கால் த முழுக பிடிக்கும் போது என்ன ஆகுது? அது என்ன ஆகும்? லெஸ் தென் வெயிட்டு. அப்போ என்ன ஆகும்? பெலூன் என்ன பண்ணும்? நம்ம கையையும் தள்ளிட்டு என்ன பண்ணோம்? மேலே வந்து மிதக்கும். ஓகேவா? ஸோ லெஸ் தென் வெயிட்டில் தான் வந்து இந்த ஆக்சுவல் வெயிட் வந்து என்ன அதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன தான் பலூனுக்குள்ளே வந்து வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் அதை வந்து அந்த ஒரு நம்ம பாடி வச்சு இம்மர்ஸ்டு பண்ணும்போது அது என்ன ஆகுது? மேலே வந்து மிதங்குது அப்படின்றோம். ஸோ த வெயிட் ஆஃப் த body immersed to the liquid appears to the less than that the actual of the weight. Okay, next the instrument used to measure atmospheric pressure. அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லையா, அந்த வளிமண்டல காற்றை வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம்? பேரோமீட்டர். எதால் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம்? பேரோமீட்டர். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டேஷ். So that is called barometer. A drinking straw, listen carefully, a drinking straw works on the existence of the atmospheric pressure. நம்ம இப்படி வந்து அப்சர்வ் பண்ண இல்லையா, அது எப்போ அது வெளியில் இருக்க காற்று வந்து என்ன பண்ணுது, அதே நம்ம வந்து அதனுடைய ப்ரெஷரால் என்ன பண்ணுது, நம்ம அதை வந்து நம்ம குடிக்கிறோம், அந்த ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாரு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாரு. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கேன் ஆல்சோ அப்ளை டு த கேஸு. ஆமாம், கண்டிப்பாக வந்து அது அதோடைய பிரின்சிபல் என்னது? கேஸு தான். ஸோ ட்ரூ அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்ட் டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆயில் ஃப்ரம் த ஆயில் சீடு. ட்ரூ, அதுவும் வந்து ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங் சொல்கிறோம். பாஸ்கல் லா, அதனுடைய ஃபஸ்ட்டு அதனுடைய முக்கியத்துவமே என்னது நமக்கு? ப்ரெஷர். பாஸ்கல்லாவில் நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, ஸ்டேட் பாஸ்கல்லா படித்தோம் இல்லையா, அதாவது அதில் வந்து அழுத்தத்தை கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது? அந்த லிக்விட் வந்து வேகமாக வெளியேறப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அழுத்தத்தை கொடுக்கும்போது தான் செய்யும். ஸோ தட் இஸ் கால் பாஸ்கல்லா ப்ரெஷர். லாக்டோமீட்டர், ஆல்ரெடி ஐ டோல்டு லாக்டோமீட்டர் விச் ஒன் இஸ் மெஷர்டு மில்க்கு. பாலை வந்து சுத்தமான பாலா இல்லை வந்து கலப்படமான பாலா அப்படின்றத வந்து எது உனக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உனக்கு வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுது? லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டர் வந்து மில்க்கை வந்து என்ன பண்ணோம்? அதை வந்து அளக்கக்கூடியது ஒன்று லாக்டோமீட்டர் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது லிசன்,
இந்த electronic configuration of the potassium உனக்கு இது வந்து ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கணும் இந்த ஆன்சரு. அதாவது 2881 281. ஸோ விச் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? 2881. அப்போ கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் n, 8, எஸ்ஸில் 8, அப்புறம் எண்ணில் வந்து 1. ஸோ திஸ் இஸ் எ பொட்டாசியம். பொட்டாசியம் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்பர் இஸ் ஏ 2881. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐசோடோப்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்குறோம். ஐசோடோப்ஸ் ஆன் எலமெண்ட் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். ஐசோடோப்பில் வந்து எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குமா? சேமாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோடோப்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது தட் இஸ் கால் த ராங். இது வந்து ஃபால்ஸ்னு சொல்லுவோம். சேமாக இருந்தால் தான் அது வந்து என்னது? ஐசோடோப்ஸ் சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் பார்த்துருக்கோம் இல்லையா? அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து டிஃபராக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால் த ஐசோடோப்ஸ் அப்படின்றோம். கால்சியம் அண்ட் ஆர்கன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் த பேர் ஆஃப் த எது வரும்? கால்சியத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆர்கனுக்கும் வந்து விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் பேர்? ஐசோபார்ஸ். ஐசோபார் தான் கரெக்டானது. டேஷ் ஐசோடோப் இஸ் யூஸ் த நியூக்ளியர் ரியாக்டர். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஐசோடோப்பில் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எந்த எலிமெண்ட்டில் வந்து நடக்குது அப்படின்னும் போது யுரேனியம் ஆஃப் த 235. யுரேனியம் 235 மட்டும்தான் வந்து இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நடக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. ஸோ டேஷ் ஒன்ஸ் அகெயின் டேஷ் ஐசோடோப் இஸ் யூஸ்டு டு த நியூக்ளியர் ரியாக்டர் யுரேனியம் 235. The valency of organ, listen carefully, the valency of organ is 0. அதோட வேலன்சி என்ன வரும்? 0 வரும். இப்போது நம்ம மேட்ச்சில் வந்து பார்க்குறோம், டால்டன் பார்க்குறோம், சாண்ட்விக் பார்க்குறோம், ரூதர்ஸ்ஃபோர்ட் பார்க்குறோம், நெக்ஸ்ட் வந்து நீல்ஸ் போர். இவங்களுடைய என்னென்னலாம் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்கவர் பண்ணுங்க, நான் படிச்சுக்கோம். ஸோ டால்டன் அப்படி பார்க்கும்போது இவர் என்ன ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காரு? டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஆஃப் த தியரி. முதல்ல வந்து அட்டாமிக் தியரியை வந்து கண்டுபிடிச்சவர் யார்? ஜான் டால்டன். இவர் தான் வந்து முதல்ல தியரியை வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு we are going to the another one lesson is a nutrients. Nutrients is the last lesson. Nutrients of the last lesson. Listen. Nutrition and health. The nutrients required in the trace amount of the accomplished various body function is dash. அதாவது எல்லாமே இப்போ கார்போஹைட்ரேட் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், விட்டமின் ஆகட்டும், அண்ட் தென் ஃபேட் ஆகட்டும், எல்லாமே வந்து ரெக்வயர்ட் ஃபார் த அக்காம்ப்ளிஷ் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் தான். ஒன்று ஒரு விதமாக செய்யுது. பட்டு விட்டமின்ஸ் ஒன்லி ஃபார் த ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் த அக்காம்ப்ளேட் ஆஃப் த வேரியஸ் பாடி. இதுதான் வந்து முக்கியமாக ஒன்று விட்டமின்ஸ் அப்படி சொல்கிறோம். ஃபுட் அண்டு அடல்ட்ரேஷன் ஆக்ட் ஆஸ் த என்ஃபோர்ஸ்ட் பை த கவர்மெண்ட் இன் த இந்தியா இன் இயர். எந்த வருஷம் வந்து இந்த ஃபுட்டோடைய அடல்ட்ரேஷன் ஆக்டிவேட் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த இயரில் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1964, 1954. விச் ஒன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர்? 1954 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அப்போ தான் வந்து என்ன பண்ணுச்சு? லான்ச் பண்ணியிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி டிசீஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை த டேக்கிங் டேஷ் டயட்டு. அதாவது பொதுவாக வந்து நோய் டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து கேன் பி ப்ரிவென்டட். நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து கரெக்டாக வந்து நியூட்ரிஷன் ஃபுட் ஆகட்டும், இந்த ஒரு பேலன்ஸ் டயட் ஆகட்டும். பேலன்ஸ் டயட்னாக்கானது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அதாவது ஃபுட் எடுத்துக்கிறோம், ஃப்ரூட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மட்டன் எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் த ப்ரிவென்டட் பை த டேக்கிங் ஆஃப் த டயட். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பேலன்ஸ் டயட் மீன்ஸ் சரி விகித உணவு, ஈக்குவலாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். புரியுதா? எல்லாமே சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பருப்பு சாதம்னா பருப்பு சாதமே சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும்? நம்ம எல்லாமே மிக்சடு ஃபுட்டாக வந்து பேலன்ஸ்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னும். ஸோ டீஹைட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிமூவல். பொதுவாகவே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நமக்கு வந்து டயரியா வருது, இல்லை வாமிட் சென்சேஷன் இதெல்லாம் இருக்குனாக்கா டீஹைட்ரேட் ஆகிடும். அதாவது உடம்புல கூடிய வாட்டருடைய லெவல் வந்து என்ன ஆகும்? ரொம்ப வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ டீஹைட்ரேஷன்ஸ் இஸ் தி பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் என்னது? வாட்டர். அப்போது எது எசென்ஷியலாக இருக்கணுங்க? வாட்டர். உடம்புல வந்து நீர் சத்து வந்து குறைஞ்சி போச்சுனாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியாது?
உயிர் வாழ முடியாது. ஸோ ஃபுட் ஷுட் நாட் பி பர்ச்சேஸ்ட் பியாண்ட் த டயட் ஆஃப் த எம்ப்ரரி நெக்ஸ்ட் ஒன் அக்மார்க் இஸ் யூஸ்டு டு சர்டிஃபை. ஆல்ரெடி வந்து ஐ டோல்டு அக்மார்க்குடைய சிம்பிள் வந்து எதுக்கு வந்து சர்டிஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டாக்குக்கும், அதாவது கிடைக்கக்கூடிய லைஃப் ஸ்டாக்குக்கும் வந்து த ப்ரொடக்ட் இன் இந்தியா இதுதான் என்ன பண்ணுது அக்மார்க் வந்து நமக்கு வந்து முத்திரை. அக்மார்க் முத்திரை தரமானது அப்படின்றது நமக்கு என்ன பண்ணுது ஒரு ஷீல் பண்ணுது, அஷூரன்ஸ் கொடுக்குது தரமான ஃபுட்டுன்னுட்டு. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பார்க்கும்போது த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த மெர்க்குரி பேரோமீட்டர். அந்த மெர்க்குரி பேரோமீட்டர் வந்து அதோட ப்ரெஷரை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அன்றைக்கி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பேரோமீட்டர் வந்து எப்படி வந்து இந்த ஒர்க்கிங் ஆஃப் த பேரோமீட்டர் ஒர்க்கிங் மாடல் அதை காமிச்சேன் இல்லையா. ப்ரெஷர் மூலிமா எப்படி வந்து லிக்விட் வந்து ஏறுது, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஷர் குறைஞ்சிச்சுனாக்கா அந்த மெர்க்குரியோடைய தன்மை வந்து கீழே ஏறுது இல்லையா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிச்சுக்கோ, ஒர்க்கிங் ஆஃப் த மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு வந்து போஸ் அட்டாமிக் மாடல், Lewis atomic model. Okay, listen children. So now this class we are discuss about the science revision. You are well read and thorough and then write the properly neat and write the exam paper. Okay, thank you.